இங்க செந்தில் ஒரு பக்கம் தான் கையில லஞ்சம் வாங்கின பணம் மிச்சம் மீதி இருக்கிறதையும் கொண்டு போயிட்டு கோயில் உண்டியில் போட்டுறாரு. அதை போட்டுட்டு வந்த உடனே தான் அவருக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. சொல்லப்போனால் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள்கிட்ட இருந்து நான் பணத்தை என்ன அறியாமலே அதிகமாக இப்படி திருடி சேர்த்துருக்கேனே, இது ரொம்பவே தப்பான விஷயம். மற்றவங்களோட உழைப்பை நான் உட்காந்து இந்த மாதிரி சுரண்டி சாப்பிட்ருக்கேன், இது தப்பானதுங்கிறத என் அப்பா தான் எனக்கு புரிய வச்சிருக்காரு அப்படிங்கிறத கரெக்டாக செந்தில் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வராரு. கதிரும் செந்திலும் வீட்டுக்கு வரதை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டா கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வந்த உடனே செந்தில் ஃபர்ஸ்ட் பாண்டியன் கிட்ட தான் போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் தப்பான முறையில் சேர்த்த பணம் அத்தனையும் இங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்ப்பா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் இந்த மாதிரி தப்பான முறையில் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன், மீதி இருந்த எல்லாத்தையும் கோயில் உண்டியில் போட்டுட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இங்க செந்தில் சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம், அதை வெளியில காட்டிக்காம அவரும் இங்க சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஆனா செந்திலோ தான் பண்ண தப்பு எவ்வளவு பெருசு, அதை தான் அப்பா புரிய வைக்கிறதுக்கு எப்படி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இங்க பாண்டியனோட காலை பிடிக்கிறாங்க. காலை பிடிச்சு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்படி நான் பண்ணியிருக்க கூடாது, நான் பண்ணது ரொம்பவே பெரிய பாவம்பா அப்படின்ற மாதிரி செந்தில் ரொம்பவே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாண்டியனும் செந்திலை தூக்கி விட்டு, பரவாயில்லடா விடுறா, இப்போவாவது நீ புரிஞ்சுக்கிட்டல, அது போதுண்டா, பணம் நம்ம லைஃப்ல எப்பவுமே முக்கியம் தான்டா, ஆனா அந்த பணம் நம்ம உழைச்ச பணமா இருக்கணும், அந்த பணம் உன்னோட உழைப்புல வந்ததா இருக்கணும். வேற ஒருத்தரோட உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட்டாலோ இல்ல மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை அவங்களோட அனுமதி இல்லாம திருடி எடுத்துக்கிட்டாலோ அந்த பணம் கடைசி வரைக்கும் நிலைக்காதுடா, அது நிம்மதியை தராது. நம்ம உழைச்ச பணம் மட்டும்தான் நமக்கு நிம்மதியும் நல்ல தூக்கத்தையும் தரும்டா. அதனாலதான் சொன்னேன் உங்ககிட்ட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத. நான் ஸ்டார்டிங்ல இருந்து இதை சொல்லியிருந்தேன், ஆனா இடையில நீ கொஞ்சம் மாறி போயிட்ட, ஆனா இப்ப நீ சரியாயிட்ட. ஆனா இப்ப கூட நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லடா, நீ முதல்ல மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, ஏன்னா அவ தான் உன்னால ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா, அவளை நீ எப்படியாவது சரி செய்ய அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லுவாரு. அப்ப இதை கேட்டுட்டு இந்த பக்கம் செந்திலும் அடுத்ததா மீனா கிட்ட தான் போறாங்க. மீனா கிட்ட போயிட்டு எதை பத்தியும் யோசிக்காம டப்புன்னு காலில் விழுந்துடுறாங்க. சொல்லப்போனா தான் மனைவி காலிலே அவர் விழுறதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பட் ஆனால் பாண்டியன் மட்டும் லைட்டா சிரிக்கிறாரு. ஏன்னா தான் மனைவிக்கு அவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், அவன் இந்த மாதிரி ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறத மீனா நம்பிட்டு இருக்கும்போது அவன் கெட்டவன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி மனைவியோட மனசுக்குள்ள அவன் ஒரு கெட்ட விஷயத்தை புகுத்திட்டான். அதுவும் இல்லாமல் அவனை பற்றிய கெட்ட விஷயங்கள், அதை இப்போ சரி பண்ணுறதுக்கு அவன் காலை பிடிச்சு கதர்னாதான் எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்ப தெளிவாக யோசிச்சு அமைதியாக சிரிச்சிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்கே கரெக்டாக மீனாவும் என் காலில் எதுக்கு விழுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள தூக்கி விடுறாங்க. அதே நேரம் இப்படி தூக்கி விட்ட அடுத்த செகண்டே மீனா கண்ணிலேருந்து அப்படியே தாரையாக தண்ணி ஊற்றுது. ஏன்னா தான் ஹஸ்பண்டை பிரிஞ்சும் பேசாமலும் அவங்களால இருந்திருக்கவே முடியாது. ஆனால் வேற வழி இல்லாமல் தான் அவர் பண்ண தப்புக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் அவங்க இதை பண்ணியிருப்பாங்க. அவங்கள இந்த விஷயம் ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் அடுத்த நிமிஷமே செந்தில் ஹேக் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன், உங்களை விட்டு விலகியே இருந்தேன். மற்றபடி நான் உங்களை விட்டு விலகணும், உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும், உங்ககிட்ட பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட எண்ணமே கிடையாது. என்னோட ஒரே ஆசை நான் சாகிற வரைக்கும் உங்கள் கூட நிம்மதியாக வாழணும், அது மட்டும் தான் எனக்கு ஆசைங்க. எனக்கு இந்த பணம் நகை இது மேலாம் எனக்கு ஆசையே கிடையாது. அதனால தான் நான் என் அப்பா லஞ்சம் வாங்கின டைமில் கூட நான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்காமல் என்னோட தொழிலில் நான் ரொம்பவே சிறப்பாக இருப்பேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் யோசித்தேன். ஆனால் நீங்கள் வழி மாறினோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ சரியாக போச்சுங்க, எனக்கு இதுமேல் வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஒரு ஆள் போதுங்க, நீங்கள் என் கூட மட்டும் இருங்க போதும், இது மேலே நீங்கள் சம்பாதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, வர்ற சம்பளத்தை வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி இங்கே மீனா ஒரு பக்கம் ரொம்ப நம்பிக்கையோட செந்தில் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாம் கேட்டுட்டு இருக்க செந்திலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மீனா தான் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கா, தன்னை பார்த்து எந்த அளவுக்கு அன்போடு பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் கோமதி குறுக்க வராங்க. வந்துட்டு இப்போ சந்தோஷமா மீனா, இப்போ இனிமேல் என்கிட்ட நீ பேசவில்லை, சொல்லப்போனா நான் செந்தில் விஷயத்த மைண்டுக்குள்ளே வச்சு குழப்புன்னு குழப்பி எல்லாருக்கிட்டையும் போட்டு உடைச்சிட்டேன். ஆனால் இது வெளியில் சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே பெரிய பெரிய தப்புகள் எல்லாமே வீட்டோட தலைவரோட காதுக்கு போகணும். அப்படி வீட்டோட தலைவரோட காதுக்கு போனால் தான் அவர் அந்த விஷயத்த சரி செய்யறதுக்கு சரியான பாடத்தை அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் என் வீட்டுக்கார்கிட்ட நான் சொன்ன விஷயம் இன்னைக்கு செந்தில நல்லவனா மாற்றிருக்கு. அவன் கோயிலில் என்கிட்ட சத்தியம் பண்ணும்போது கூட எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை,
இந்த மாதிரி மறுபடியும் அவன் லஞ்சம் வாங்கிடுவான், மறுபடியும் தப்பான வழியில் போயிடுவான்ற மாதிரி ஒரு எண்ணம் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி ஒரு எண்ணம் என் மைண்டில் கிடையவே கிடையாது. ஏன்னா என் வீட்டுக்காரரு என் பையனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த பாடம் அவன் வாழ்க்கையில் இனிமேல் எப்போவுமே தப்பு பண்ணாமல் இருக்கணுங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் சாதாரண பாமர மக்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பணம்ன்றது ஒரு சிலருக்கு லக்ஸரியாகவும் ஒரு சிலருக்கு ரொம்பவே கேஷுவலான ஒரு பொருளாகவும் தெரியுது அப்படிங்கிறத தெளிவாக என் வீட்டுக்காரர் புரிய வச்சுட்டாரு. அது போதும், இதுக்கப்புறம் என் பையன் நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு மீனாக்கிட்டையும் செந்தில்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதே நேரம் கதிரும் இந்த பக்கம் செந்தில் அண்ணன் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு வயசானவருக்கு இந்த மாதிரி செருப்பு வாங்குறதுக்கு பணம் கொடுத்தது, ஒரு பொண்ணோட படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்தது, அதுக்கப்புறம் வீடே இல்லாமல் ரோட்டில் தங்கிட்டு இருந்தவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கி கொடுத்தாரு, மளிகை பொருள் வாங்கி கொடுத்தது, சாப்பாடு வாங்கி கொடுத்தது. கிட்டத்தட்ட அண்ணன் இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கு. அண்ணன் இந்த மாதிரி தப்பான வழியில் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் பொதுமக்களுக்கு வாரி இறைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி செந்தில் பண்ண நல்ல விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதையெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் மீனாக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் இந்த பக்கம் செந்திலை விட்டு பிரியாமல் அவங்களோட ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே செந்திலும் சரிவா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் மீனாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கம் மறுபடியும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ மீனாவும் இல்லைங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல, நீங்கள் நல்லபடியாக திருந்திட்டீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்ல, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும், வேறு எது மேலேயும் எனக்கு விருப்பம் இல்லைங்க. கண்டிப்பாக என் வேலையை நான் நல்லபடியாக பார்ப்பேன். நம்ம 2 பேரும் லைஃப்பில் ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வீடு, தோட்டம், காரு, பங்களான்னு சொல்லி இருப்பங்க. நம்மளோட உழைப்பிலே நம்ம முன்னேறி மேலே வருவோம். அதுவே நம்மளை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி மீனா இந்த பக்கம் மோட்டிவேஷனாக பேசி செந்திலை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்படி உள்ளுக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாண்டியன் தன்னோட ரூமுக்கு போய் அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இங்கே கோமதியும் என்னாச்சுங்க, வெளியில் தைரியமாக இருந்தீங்க, உள்ளே வந்து கண் கலங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ தான் இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, சொல்லப்போனால் என் பையன் செந்தில் இந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான், மறுபடியும் லஞ்சம் வாங்குவான், இதனால் பிரச்சனைகள் வரும், நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் சொன்ன விஷயத்தை அவன் அப்படியே ஃபாலோ பண்ணி அவன் கிட்ட இருந்த தப்பான வழியில் வந்த பணம் மொத்தத்தையும் இப்படி பொதுமக்களுக்கு வாரி கொடுத்துருக்கானே. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கே ஒரு மனசு வேணும், அந்த மனசு நம்ம பையனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பாண்டியன் அப்பவே வந்து செந்தில போட்டு அடிச்சது, சத்தம் போட்டது, இது எல்லாமே அந்த நிமிஷம் வேணா பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமாகவும் சண்டை போடுற மாதிரியும் தப்பாகவும் தெரிஞ்சிருக்கலாம். இவர்கிட்ட ஏண்டான்னு சொன்னோன்னு கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்படி இவருக்கு இந்த உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு பக்காவான தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோமதியும் இப்போ தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன், குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். ஒருத்தர் தப்பு பண்ணால் அந்த தப்பை கண்டிக்கிறதுக்கு கண்டிப்பாக குடும்ப தலைவர் இருக்கணும். அவர் அந்த தப்பை கண்டிச்சிட்டாருன்னா அது முளையிலே கிள்ளி எறியப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் எப்போவுமே கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்குங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த விஷயத்த பாண்டியன்கிட்டையும் சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம பசங்க எப்போவுமே உங்களை மாதிரி தாங்க, நீங்கள் எப்படி நியாயமான முறையில் சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் நியாயமான முறையில் சம்பாரித்து நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை வாழுவாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு பக்கம் தங்கமயிலோட வீட்டில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சொல்லப்போனால் தங்கமயில் சுடர்கிட்ட போய் பேசலான்னு போனாலே சுடர் தங்கமயில் கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. அவங்க விலகி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தங்கமயிலும் வேற வழி இல்லை, இவளை கட்டாயப்படுத்தி தான் இவகிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இங்கே தங்கமயிலும் சுடரை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறது நடக்குமா? சுடரே இந்த கல்யாணம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறப்போ அவங்க எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. தங்கமயிலோட முயற்சி ஜெயிக்குமா, இல்லை அப்படின்னா சுடர் ஆசைப்படுற மாதிரி குமாரை கல்யாணம் பண்ணி அவங்க இங்கே சக்திவேலோட வீட்டில் வந்து கஷ்டப்பட போகிறாங்களா அப்படிங்கிறதையும் இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.